ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அப்பளம்லாம் நம்ம வந்து பொரிச்சு யூஸ் பண்ணும்போது சில சமயத்தில் வந்து அப்பளம் அந்த மாதிரி காற்று போயிட்டு ரொம்ப நமுத்து போயிருந்தது அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாமல் திரும்பவும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அப்பளம் கையில் எடுத்து வச்சுருக்கேன். எந்தளவுக்கு ஒரு மாதிரி நமுத்து போயிட்டு ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். கையில் அந்த மாதிரி கசக்கும் போதே இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் இருக்குல்ல. ஸோ இதை வந்து நம்ம திரும்பவும் ரீயூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வந்து அப்பளம் பொரிக்கிறோம் அப்படின்னா தேவைக்கு தகுந்ததை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து புதுசாக பொரித்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இந்த மாதிரி அப்பவும் கொஞ்சம் மீந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுருந்ததுனால நல்லாவே நமுத்து போயிருந்தது. அதை வந்து ஒரு 4 பீஸாக நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இடுக்கி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 4 அப்பளம் நான் வந்து ஒரே இடுக்கியில் இந்த மாதிரி வந்து பிடிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அந்த அப்பளத்தை உள்ளே விட்டு ஒரு 2 பக்கமும் வந்து இந்த மாதிரி போட்டு திருப்பி திருப்பி எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து அப்பளம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பொரித்து சாப்பிடும்போது எந்த அளவுக்கு நல்ல முறுமுறுன்னு நல்லாயிருக்குமோ அதே மாதிரியே கிடைக்கும். ஸோ வேஸ்ட்டாகவும் நம்ம வந்து தூக்கி போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நமுத்து போயிடுச்சு அப்படின்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்க முடியுங்க. அதே மாதிரி நான் இப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அப்பளம் நான் பொரிச்சு காட்டுறேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி இடுக்கி இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடுக்கியில் ஒரு பக்கமாக லைட்டாக அப்பளத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் விட்டு எடுத்திங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு வந்து பொரிஞ்சு நல்ல பெரிய சைஸாக கிடைக்கும். இதுவே நம்ம வந்து கரண்டியில் போட்டு திருப்புறோம் அப்படின்னா சில சமயத்தில் அப்பளம் வந்து தீஞ்சு போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்து வராது. ஒரு மாதிரி மடங்குன மாதிரி சுருட்டிக்கிட்ட மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக நம்ம வந்து குக்கரில் வந்து சமைக்கும்போது சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் அந்த மூடியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மேலே இருக்கிற வெயிட்டை வந்து தனியாக கழட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி இந்த தைக்கிற ஊசி இருக்கும் இல்லையா, இந்த ஊசியில் வந்து ஒரு சின்ன துண்டு நூல் வந்து நல்லா கோர்த்து எடுத்துக்கோங்க. கோர்த்து எடுத்ததுக்கப்புறமா அந்த ஊசியை வந்து அந்த நம்ம வெயிட் போடுவோம் இல்லையா அந்த ஹோல்ஸு அது வழியாக மேல் பக்கமாக விட்டு கீழ் பக்கமாக இழுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் சூப்பராக உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது குக்கரில் வந்து அடைப்பு இருக்காது. அழகாக உங்களுக்கு வந்து விசில் வந்து நல்லா டக்கு டக்குன்னு வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வந்து எப்போவுமே பாத்திரம் கழுவும் போது இதெல்லாம் வந்து நமக்கு கழுவுறதுக்கு வராது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ஊசி போட்டு நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே அடைச்சிட்டு இருந்தாலுமே ரொம்ப அழகாக வந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி உள்பக்கம் திருப்பி பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கம் 4 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளேயும் வந்து நிறைய அந்த பருப்பு அரிசி இந்த மாதிரி வந்து அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த பக்கமும் வந்து இந்த ஊசியை விட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா ஒரு தடவை நம்ம வந்து இப்படி தண்ணியை ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து எந்த தடையும் இல்லாமல் அழகாக உங்களுக்கு கீழே இறங்கி வந்துச்சு அப்படின்னா அடைப்பு வந்து இந்த இடத்துல எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அதிகமாக இட்லி எல்லாம் வந்து பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுற இட்லியை ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெரிய வாழை இலை வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு அந்த குட்டி பவுல் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அதை கவுத்து போட்டு அழகாக இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்து இட்லி ஊற்றும்போது நார்மலாக நம்ம வந்து ஒன்று துணி போட்டு ஊற்றுவோம், அப்படி இல்லைன்னா அப்படியே வந்து ஊற்றிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஊற்றுறதுக்கு பதிலாக வாழை இலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு தடவை வந்து இட்லி ஊற்றி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க வாழை இலை இட்லி. வாழை இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்டுக்கு மேலே அந்த குழி இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் நம்ம எல்லா பிளேட்லையுமே அழகாக வந்து வச்சு செட் பண்ணி விட்டுடலாம். அது செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக அதை வந்து நெருப்பில் காமிச்சிக்கோங்க. ஏன்னா வாழை இலை வந்து மடன்னு இருக்கிறதுனால நமக்கு இட்லி ஊற்றும் போது அந்த ஷேப் வந்து மாறிடும். கரெக்டான ஷேப்லையும் வந்து வராது. இந்த மாதிரி லைட்டாக அதை வந்து நெருப்பில் லேசாக காமிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த இலையும் வந்து நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி பிளேட்டில் வந்து வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக வந்து நெருப்பில் காமிச்சு எடுத்துட்டேன்.
இப்போ இது வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம தேவையான அளவுக்கு மாவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து செஞ்சு நீங்க இட்லி ரெடி பண்ணீங்க அப்படின்னா, குழந்தைங்க கூட வந்து அடம் பிடிக்காம ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே நார்மலா சாப்பிடுற இட்லிய விட, இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடும்போது, இன்னும் 2 இட்லி சாப்பிடுற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாவும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாவும் இருக்குங்க. அந்த வாழை இலையோட அந்த அரோமா வந்து நல்லா அந்த இட்லியில இறங்கிட்டு பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க செய்யல அப்படின்னா, ஒரு தடவ வந்து செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா நல்லா புசு புசுன்னு வந்து இட்லி எல்லாமே வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தனியா இத வந்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்க இப்ப யாராச்சும் கெஸ்ட் வர்றாங்க அப்டின்னா கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இந்த மாதிரி கூட நீங்க வந்து செஞ்சு சர்வ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு அப்டின்ட்டு. இப்போ நம்ம இத வந்து தனியா எடுத்துடலாம். பாருங்க இட்லி வந்து ரொம்ப சாஃப்ட்டா அழகா வந்து அந்த இலையிலருந்து பிரிக்கிறதுக்கு வந்து வருது. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நல்ல 2 வடையும், கொஞ்சம் சட்னியோ, சாம்பாரோ வந்து வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாம, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து உங்களோட ஸ்டைல வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்க பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணினதுக்கப்புறமா, அது தண்ணி வந்து எப்போவுமே நல்லா ட்ரை ஆயிட்டு, உள்ளுக்குள்ள ஈரமே இல்லாததுக்கு அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது நல்லது. ஆனா நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த துணியெல்லாம் நம்ம துவைச்சு எடுத்ததுக்கப்புறம் உடனே அத வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்டின்னா, சில வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பூச்சி தொந்தரவெல்லாம் நெறையா இருக்கும். உள்ளுக்குள்ள போயிட்டு கரப்பான்பூச்சி, பல்லி அந்த மாதிரி கூட பூச்சிகள் வந்து உள்ளுக்குள்ள போய் செத்து போயிடுச்சு அப்டின்னா, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அப்படியே ஈரத்தோடயே மூடி வச்சுட்டோம் அப்டின்னாலுமே, ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும் வாஷிங் மிஷின்ல. துணி துவைக்கிறது அப்படிங்கிறதுனால, அத வந்து நம்ம எந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நோய் இல்லாம இருக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷின் நல்லா வாசமாவே இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்து மாஸ்க் நம்ம எல்லார் வீடுகள்லையுமே வந்து வச்சிருப்போம் இல்லையா? ஸோ, அத வந்து ஒரு சின்ன பீஸ ஃபர்ஸ்ட்டு மேல இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா, ஏதாவது நல்ல சென்ட்டு அப்படி இல்லன்னா சோப்பு, அப்படி இல்லன்னா பவுடர். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுதோ, அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சமா பாண்ட்ஸ் பவுடர் வந்து உள்ளுக்குள்ள வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த மேல வந்து நம்ம அந்த சைட்ல வந்து வருது இல்லையா? அந்த கயிறு அத வந்து கட் பண்ணி அழகா மேல வந்து ஒரு முடிச்சு மாரி போட்டு இத வந்து அப்படியே டைட்டா இறுக்கி சுத்தி எடுத்துக்கலாம். இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டுருங்க. இது ஒரு தடவ நீங்க ட்ரை பண்ணி போட்டீங்க அப்படின்னா, இந்த ரொம்ப நாளுக்கு நல்ல வாசமாவே நல்லாவே இருக்கும். இந்த பவுடரோட ஸ்மெல் வந்து எனி டைம் இருந்துட்டு இருக்கும். வாஷிங் மிஷின் நல்ல வாசமா இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆஃபீஸ் போவோம், இல்ல காலேஜ் போற பசங்களா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம அவசரத்துக்கு இப்போ சில்லற காசுலாம் நம்ம வந்து போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சில்லற காசு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இது நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த உள்ளுக்குள்ள ஒரு துணி குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மூலையில எப்படியாவது ஒரு டேமேஜ் வந்து நமக்கு வந்துரும். அந்த சின்னதா ஒரு இடத்துல வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து போட்டு வைக்கிற கிளிப்பு, பின்னு, காயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அடியில போயிட்டு செட் ஆகிக்கும். அதாவது ஹேண்ட்பேக்கோட அந்த கீழ லெதர் இருக்கு இல்லையா? அந்த அடி வரைக்குமே போயிட்டு செட் ஆயிருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப பாருங்க. இந்த பின்னாடி ஒரு சின்ன ஜிப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதோட மூலையில வந்து பார்த்தீங்கன்னா, கை வச்சு பார்க்கும்போது நான் நெறைய தடவ போட்டு வைக்கிற சில்லற காசு காணோம்லாம் நான் வந்து தேடி இருக்கேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அது அடியில போயிட்டு செட் ஆயிடும். ஸோ அந்த மாரி இருக்கு அப்படின்னா, நம்ம அத வந்து தச்சும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா அவசரத்துக்கு இப்ப நான் சொல்ற மாரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. காயின் மட்டும் போட்டு வைக்கிறதுக்கு. இப்ப அந்த குட்டி, குட்டி பொருட்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நீங்க இந்த மாரி வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாரி குட்டி பர்ஸ் வந்து நம்ம எப்பவுமே வச்சிருப்போம் இல்லையா? ஜுவல்லரி ஷாப்லேருந்து நம்ம ஜுவல் வாங்கும்போது கிடைக்கும். அந்த பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காயின் வந்து நம்ம உள்ளுக்குள்ள போட்டுக்கலாம். சின்ன, சின்ன நகைலாம் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னாலுமே, ஒரு சேஃப்டிக்காக நீங்க இந்த மாரி வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த காயின் போட்டோம் இல்லையா பர்ஸு, அத வந்து உள்ளுக்குள்ள வச்சு செட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு ஓரத்தில இந்த மாதிரி வந்து அந்த பேக்கோட உள்பகுதியில இருக்க துணியோட சேர்த்து பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சேஃபா இருக்கும். நீங்க ஏதாவது ஜுவல் வந்து வச்சு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப சேஃபா இருக்கும்.
காலியான அரிசி பேக் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. இன்றைக்கி இதை யூஸ் பண்ணி நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 2 விதமான ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேக்கை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அடிப்பக்கத்தில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் இந்த அளவுக்கு மடித்து நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை ஃப்ரிட்ஜுக்கு மேட்டாக போட போகிறேன். இப்போது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 இல்லை 4 ஸ்லாப் அந்த கண்ணாடியில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அரிசி பேக் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மேட் மாதிரி ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜு வந்து அழுக்காகாமையே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஐடியா பார்த்திங்கன்னா, கிச்சனில் மளிகை சாமான்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா? அந்த ஷெல்ஃபுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக ஒரு ஷெல்ஃப் லைனர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். அழுக்கானாலும் எடுத்து அழகாக கழுவி காய வச்சு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அழுக்கானாலுமே நம்ம அந்த கண்ணாடியை ஒரு தடவையும் வந்து எடுத்து நம்ம கழுவணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில நேரத்தில் கை தவறுச்சு அப்படின்னாலும் கீழே விழுந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு மேட்டு ரெடி பண்ணி நீங்கள் அரிசி பேக்கில் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த டிசைன்ஸ் வர்ற பக்கம் போடாமல் உள்பக்கமாக திருப்பி நம்ம போட்டுட்டோம், அதாவது பிளைனாக இருக்கிற பக்கம் போட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அழுக்குப்பட்டாலும் எடுத்து நம்ம தொடச்சிட்டு கூட வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி மளிகை சாமான் வந்து அடுக்கி வைக்கிற ஷெல்ஃபில் கூட இந்த மாதிரி வந்து போட்டு வைக்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அழுக்காயிடுச்சுனாலும் அழகாக நம்ம வந்து கழுவிட்டு திரும்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காசு கொடுத்து நம்ம வந்து விதவிதமாக டிசைனாக வந்து ஷெல்ஃப் லைனர்லாம் வந்து வாங்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் அரிசி பேக் இருந்தால் இப்போவே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் மந்த் நம்ம சேனலில் வந்து கிவ் அவே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கான வின்னர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம கிஃப்ட்டும் வந்து சென்ட் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே கிஃப்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கிட்டேயுமே முடிஞ்ச ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து அனுப்ப சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் மட்டும் சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து அனுப்பியிருந்தீங்க. ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வந்து தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. சீக்கிரத்தில் நம்ம சேனலில் அடுத்த கிவ் அவே வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கேன். இப்போத்துல இருந்து எனக்கு யார் யார் பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களையும் நான் செலக்ட் பண்ணுற மாதிரி யோசித்து வச்சுருக்கேன். வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் நான் எப்போ வந்து கிவ் அவேக்கான திரும்ப வந்து அந்த வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறேனோ அப்போ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலில் வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுக்கும்போது ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு யூடியூப் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு சேர்ப்பாங்க. ஸோ மறக்காமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைப் அப்படின்னா என்ன, ஹைப் பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் லைக் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாயிண்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு ட்ரெண்டிங் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி கிவ் அவேல நீங்களும் வந்து செலக்ட் ஆக முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.